இருந்த கூட்டத்தை காணா இந்த கருப்பு சட்டை புழக்க அடி வாங்க போறான்டா. எதிர்த்து பேசுறேன். அண்ணன் தம்பிக்குல அவ்வளவுதானா அவ்வளவுதானா அவதானா. அரி அரி நீங்கிட்ட நான் கூட அங்கி வாசி புடுங்கினது போதும். என்ன பண்ண காத்திருக்காங்களோ. போடா முண்டை எத்து பொண்ணு முண்டை. ஏ பாண்டா முண்டை தலை மிளகா அரைச்சி அப்பிடுவோண்டா. ஒழுக்காடுறா அண்ணன் இல்லையாடா. ஏய் சாமி அழைக்கிறான்டா பேசாம இருங்கடா. ஏ ஒரு 3 பேர் போனாத்தே நாடகம் விளங்கும். ஏமேங்காலே முட்டை முண்டை சும்மாடா அண்ணன் இல்லையாடா. ஆதி போயிட்டானா செய்தி விடி இருக்க. ஏலை நான் என்னடா இருங்கடா. வடக்கே மூலம் இனிமேல் ஊருக்கு நம்ம தேவையில்லைப்பா. இவங்க நடிச்சுக்கிறாங்கடா. என்னை எரிச்சுட்டு கூட போங்கடா. மண்ணெண்ணெய் ஊற்றி மசுறு போட நொப்ப முண்டை அப்படி அண்ணே அரைஞ்சுரு. டயலாக் மறக்கண்டா பாரு. அண்ணே எப்படி சாமி அழைக்கிறேன் பாரு. மேற்கே நீங்கிட்ட வேணாம்டா நாடா வேணாம்டா. நான் தாண்டா கோடாக்கி. இவன் போயிட்டா இருக்காண்டா வேறா. வாழ சுருட்டுது எங்க கிழமை வளர்த்த மாடு வலது கொம்ப ஜாக்கிது. இடுப்ப முறுக்குது எங்க ஆண்டி சாமி மாடு இடது கொம்ப ஜாக்கிது. அப்ப மஞ்சு வரட்டுக்கு கிழமை மாடு கொண்டு போகையில் நம்ம கிளவி சொல்லி அழுதாலாம். மாலையிட்ட எமன்னவர் மாடு கொண்டு ஒத்தையில போறாரு. இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போற. அப்ப வலது கொம்புல கருப்பனும் இடது கொம்புல முனியாண்டியே அடத்துமுள்ள நிக்கிறாண்ட நொண்டி சாம்பியம். வேட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல வேட்டும் பறியுது. நம்ம கிழவே சொல்லி மாடவுக்குறாரு. பாடிய தாண்டுது எங்க கருப்பை மாடு வலது கொம்ப ஜாக்கியது. இடுப்ப முறுக்குது எங்க சோனசாமி மாடு இடது கொம்ப ஜாக்கிது. அப்ப புடியார நல்லா வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரேன்னு சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த கரைப்பை மாட்டுக்கும் போல 2 பூதம் வாய புலந்து நிக்குதுடா. பிள்ளை தூக்கிட்டு எங்க போற வாட் மேடம் தூக்கவல்ல நல்ல பிள்ளைய தூக்கிட்டு போ. மருதங்குடி 4 மட பாசானா மருதங்குடி கம்மாயில 4 மட பாசானா. அங்கே குதிரை சவாரி செய்யறேன் மருதுடைய ஐயனாரு. ஏ மருதுடைய ஐயனாரு உன் குதிரை கால் பொன்னிறமா
உன் குதிரை தடம் தங்க நிறமா எந்த குதிரையிலடா இன்னைக்கு சவாரி செய்ய போறேன் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு என்ன முண்டை பொடுவுக்கு தீ வச்சது மாதிரி வர்றாருன்னு இது ஐயனார் இல்ல இல்ல அணில் பட்டையில திருநீர் புடுக்க காமிங்க உடுக்கோ உடுக்கோ என்னையும் சேர்த்து வச்சு கூட எரிச்சு விட்டு போ என்ன முண்டை மூட்டத்துக்கு வர வெட்டின மாதிரி இத சிறுத்து போறதுங்க அப்புறம் சிறுத்து போறதுன்னா அமர்ந்து போயிருக்கு உன்னைய தேர்ந்த சொன்னபடி கேட்கலாம் ஓசை போறான் காமிங்க ஏல என்ன ஆயுத பூஜை கொண்டாட வந்திருக்கியா திஸ் கோடாங்கி திஸ் புத்ரு சூடம் பொருளாதுன்னா எல்லாரும் காமிக்கணும்ல என்ன கட்லா மீனை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கிருக்க பூரா எறும்பா இருக்கு கோடாங்கி ஏலே வம்பா இப்ப நெஞ்சலம்புல மிதிக்க போனேன் பாரு இப்ப பாருவேன் அவன் என்ன இங்கிட்டு துவங்க அழுக்கா இருக்கு இங்கிட்டு துவங்க அரசும் சொப்பல புருஷன் சொப்பு யாராக விளம்பரத்துக்கு வந்தேன் யாரா இப்படி தண்ணி ஊத்திட்டு வந்தது இதுக்கெல்லாம் வண்டியில புல வாங்க போற உட்காரு முண்டை ஓட்ட காசு முண்டை கதவடைச்சா ஏலே என்ன தொக்க எடுக்கிறியா தீ போய் யாருக்காவது பயப்படும் டாயின் தான் அது பயப்படுமா இன்னும் உனக்கு 2 நிமிஷம் தான் 2 நிமிஷத்துல நீ அமரல உன்னை என்ன செய்வேன் அப்படியே நகண்டு இங்க வருவேன் ஒரு எத்துத்தேன் அமர முடியாதா தொட பிளேட் வச்சது ஆசாரம் தவறாப்பா முண்டைக்கு ஆய் வருது அதே முக்கிக்கிட்டு இருக்கேன் என்ன சாமி நோத்தா சாமி அமர முடியாதா நீ ஒழுங்கா உட்கார முடியாது சூடம்னா அதுவா அமர போதா போட்டுக்கிட்டா சித்திரப்படுத்திக்கிட்டு இருக்க அது 2 நிமிஷம் சொன்ன 1.25 நிமிஷத்துல வந்துட்டேன் அப்படியே சொல்ல கேட்கணும் பாட்டைங்க காலத்துல வாழைப்பழம் தின்றீங்களா பழம் இந்த பழம் எம்பழம்மா எம்பழம்மா உம்பழம்மா பழம் சரியான டேஸ்ட் அமிர்தமா இருக்குப்பா ஐயோ குறிவாக்க வந்தியா பஞ்சாமரத்துக்கு பழஞ்சாக்க வந்தியா இருங்க முதல்ல பசி ஆத்திக்குவான் குறிவாக்கறதே பழக்கிறது தானே பழத்தை திண்டுக்குருவான் 7 நாளா வகலாம் ஏற்கனவே அப்பந்திண்டு ஒரு நாள் அப்படித்தான் மேமூச்சு கிமூச்சு வாங்கினேன் எல்லாமே ஒன்றுதான் செய்யறோம் பாட்டைங்க காலத்துல பணியாரம் சுட்டாங்களா ஏலே சொல்ல விடுறா சொல்லுங்க அன்றைய காலத்துல கூரை வீடு கட்டினாருகளவே எல்லாத்துக்கும் தெரியும்டா அந்த காலத்துல கூரை வீடுதான் காரை வீடு இல்லைன்னு வேற ஏதாவது சொல்லுங்க கோடாங்கி ஒரு எத்து கம்பு கூட்ட மயிலுங்க கூரை வீடு கட்டினாலும் இல்ல என்னடா அலறு இல்ல சூற ஓட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க ஏய் இருங்க பசியா அதிக்கிறவா என்ன கோடா என்ன கேட்பான் உன் புருஷன் எந்த பழத்தை கொடுப்ப இது கேட்க விடா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல இருந்தா தான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்பாங்களா கூரை வீடு கட்டினாலும் கிழவனுக்கு சாமி தொட்டி கட்ட மறுக்குது
அப்ப கிளவி என்ன செஞ்சாலும் பிள்ளைதங்கல அண்ணன் முடியனுக்கு நேர்த்தி கடன் போடுறாங்க. என்ன செஞ்சாங்க? இல்ல எப்படி தாங்க கிழவனு செஞ்சாங்களா செய்யல? முதல்ல சொல்லி வாரேன். சொல்லிவாங்க. கிளவி சடங்காகுறா. கட்டி கொடுத்த முன்னாடியா? முன்னாடி. அப்ப அன்னை முனி பின்தொடர்றேன். ஓ, அப்ப கிளவிய தொட்டா கிழவனுக்கு நெறிஞ்சு முள்ளா குத்து. அப்ப கிழவே ஓலாப்பாயில படுக்கிறாரு. கிழவி பக்கத்துல படுக்க மறுக்கிறா. ஓலப்பாயில போய் எப்படி படுப்பா? அப்புறம் சடன்னு கேட்கும் சும்மாவே. ஓலப்பாய் சத்தம் கேட்க முடியாது. ஒரு மணிக்கு கிழவே தண்ணி கேட்கிறாரு. ஏன் வேலை பார்த்தாரா? இல்ல அந்நியாரம் அதுக்கு தண்ணி கேட்டாருண்ட சொல்லி வரேன். ஊன்னு சொல்லுப்பா. ஊம். அப்ப கிழவி செம்பு நிறைய தண்ணி மோந்து கொடுக்குறா. என்ன செஞ்சாரு கிழவே? கிழவே மோச கழுவுனாரா? அப்ப கிழவனுக்கு முன்னாடி நல்ல பாம்பு படையெடுத்து நிக்குது. நல்ல பாம்பு படம் எடுத்துச்சா இல்ல கிழவி பாம்பு படம் எடுத்துச்சா? தம்பி கருப்பு சட்டை கண்டங்கரு முண்டை அங்க வராது. இங்க வா. சும்மா வா. கொஞ்சம் இங்க வாவேன். சும்மா வா. யூடியூப்ல வந்துருவா. வா. இல்ல குச்சு தங்க வாங்க. சுச்சு ரே 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 ரே. என் கண்மணியே நீ உறங்கு. நல்லா பேசுற. உன்னை போய் அடிப்பாங்க. அப்படி வா சாமி. இப்படி உட்காரு. தள்ளி உட்காரு. யூடியூப் தெரியாது. இப்படி உட்காரு. கேமரா போடாயி என் வீட்டு பிள்ளை. கோவம் அதிகமா வரும். இப்ப படிப்பாரு மண்டையில மண்டாரம். கிட்ட வா சாமி. காலப்பொடி முண்டை ஓனே முண்டை அது வெதரை பிடிச்சிடா. அப்பதான் வேமா வருவேன். வாடா. ஊதி வாங்கிட்டு இந்த நேரம் ஊதி வாங்கினா படம் கல்யாணம் முடியும். ஊதி நல்லா பூஜை விடுங்க சாமி. கல்யாணம் முடியும். கண்ணை மூடுப்பா. கண்ணை முடிக்க சாமி. கண்ணை முடிக்க. சரி போய் பாடு. போடா. அவ்வளவுதான். அது திங்கிறதுக்கு வந்திருக்காண்டா விபூதிய. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி அவன் மேடைக்கு வந்தவர். அதுவே ஒரு பெரிய ஒரு காரியம். நல்லா இருப்ப. கல்யாணம் முடிஞ்சோன்னா ரெட்ட தம்பி கனத்த மடுவு. இங்க வாங்க. தேங்காயிட்ட மயிரும் வாங்கிட்டு போ. வாடா. வா சாமி. வாடியா. அவன் விபூதி வேணா. அந்த பாட்டில் ஆசிட்டு எடுத்துட்டு வாடா. அடிச்சு காலி பண்ணிடு. இருங்கடா. அப்பா கிளவியும் உழ வைக்க போறா. அந்நேரமே உழ வைக்கிறாங்களா? விடிய காலம். அப்ப அடுப்புல விறக காணோம். அடுப்புல விறக காலம்ல கிழமை விறக திணிக்க வேண்டியதானே? கிழமை வெட்டிட்டு வந்தார்ல அந்த விறகு திணிக்க வேண்டியதானே? அப்ப தீப்பட்டி பிடிக்கல. தீப்பெட்டி இருந்தா தானே பிடிக்கும். ஏலே நீ தெரிஞ்ச மாதிரி பேசாதப்பா. உன் வரலாறை சொல்லும் போது ஊன் மட்டும் சொல்லு. வரலாறோட சேர்த்து அப்படி கணக்கும் சொல்லுங்க. கணக்கத்தை மார்க். அப்ப கிளவி சோத்த வடிக்கிறா. அடுப்பை பத்த வைக்கலைன்றீங்க. ஏலே அடுப்பு பத்த வைக்கலைன்றீங்க. அப்புறம் எப்படி சோற வடிச்சா? சொன்னா சரின்னு கேளு. ஓம் சோத்த வடிக்கும் போது கிளவே வடிகஞ்சிய குடிக்கிறேன். புடிச்சிட்டானா? வடிகஞ்சிய குடிக்கிறேன். அப்ப கிளவி நீச்ச தண்ணிய குடிக்கும் போது நம்ம கிளவி நிறமாச சினையா இருக்கா.
எதுக்கு இது எதுக்கு ஏன் இப்போ என்ன கோபப்படுற? என்ன சோறை தானே வடிச்சாங்க, நீச்ச தண்ணி குடிச்சதுக்கே சென்னை ஆயிட்டா. நம்ம கருப்பையும் உள்ள இறங்குறேன். கருப்பனே இறங்கிட்டானா? குடிச்ச தண்ணி குமட்டு நிக்குது கிளவிக்கு. ரெட்ட புள்ள பத்து தூக்கிட்டு வர்றா. எதுக்கு எழுத்து கேட்டா சம்பளத்தை வரல. சரி, 2 பிள்ளையும் தமக்குது. பிள்ளைய வெளியில போய் விட சொன்னாரு. விட்ட சோறுல 12 படிச்சிருக்கா. சிட்டோட வர்றேன். மைச்சட்டு ஆஃப் பண்ணுப்பா. போய் கோயிலில் வேலையை பாருங்க. சமைக்கிறவங்க போய் சமைங்க. ஐயா போதும், நீங்கள் புடுக்க அடிச்சது போங்க. ஏன் ப்ரோ? எதுக்கு? எனக்கு அப்படி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு? நீ கொடுக்குற சம்பளத்துக்காக எவ்வளவு போய்க்கு நான் போடுறது. கொஞ்சம் நஞ்சமா போய் சொல்ற பாய. மறுபடியும் கிளவி மாசமா இருக்கா. அது என்ன பிள்ளைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இடவெளியில பிள்ளை பிறந்து ஜிம்முக்கு போறேன். தேங்காட்டை எரிஞ்சுன்னா மண்டை உடஞ்சே போயிடும். இல்ல இவனிட்டு நானு இவனை எரிய முடியாது. காசு தர மாட்டேன். ஒன்னேத்தே எறிவேன். இப்ப எறிகிறேன். அவன் தர்றானா நான் பாப்பான். அடே கொஞ்ச நேரம் இவனை பாத்துக்கண்டா. என்ன எதிர்த்து கேட்கலாம், மறைச்சு கேளு கூட. இங்க ஜிம்ல எதுவும் டவுட் இருக்கா ப்ரோ? கேட்கல. இது எதுக்கு தேவையா சம்பளத்தை குறைப்ப? சிம்முக்கு எப்படா போயிருப்பியா? ஏன்னா பிறந்த உள்ள அதுக்குள்ள என்ன பந்தாடா குதிச்சு குதிச்சு விளையாட? இல்ல பெத்த எடுத்தாங்களா இல்ல உருவி எடுத்தாங்களா? ஜிம்முக்கு போயிட்டு வந்தவன் 450 கிலோ இரும்போ ஒத்த கையில தூக்கிட்டு வர்றேன். அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு. அதான் காசா பணமா அடிச்சு விடு. அந்த இரும்புல கிழவே கத்தி கம்பு செய்யறாரு. அது 450 கிலோ இல்ல, 450 கிலோ இல்ல. செஞ்ச அருவால கம்புல போட்டு இழுக்கிறாரு. 13 டன் கொண்ட வேப்ப மரம் கீழே விழுகுதுடா. செக்கு நல்லெண்ணெய் மங்களகரமா கிளம்பிட்ட. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் டு. 13 டன்னு வேப்ப மரமா? எத்தனை மரம்ங்க? ஒன்னு ஒரே மரம். மரம் விழுகுது. மரத்துல உள்ள கொலைய வெட்டிட்டு வர்றாரு. கொலைய 2 கொலைய வாயில ஓட்ட கிளவி மாசம் ஆகுறா. எத்தனை உடனே மாசம் ஆவா தண்டாளி? எத்தனை உடனே மாசம் ஆவா? கிளவியா? அது என்னதுடா? சீனியாடா? இல்ல அப்படியே சீனியாடா இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு தானே செல்ல பிடிக்கும். சாமி அப்படி எதிர்த்து பாயுதுப்பா. சாமியா போய் பாஞ்சிச்சு. கோடாங்கி வர போலான்னு பேசக்கூடாது. கோடாங்கி இல்ல அது சீனியாடா பள்ளிச்சியாடா? 3 மாதத்துக்கு ஒரு குட்டியா? அப்படின்னாலும் 3 மாதம் நீ சொல்ல பார்த்தா பிறந்த தின்றா ஜிம்முக்கு போச்சு. அந்த பிள்ளையாவது ஜிம்முக்கு போச்சு. இது என்னதுக்கு போச்சு? மிலிட்டரிக்கே போயிருச்சா? இந்த பிள்ளை இறங்கி போனவனையே அவன் ஒரு பொண்ணை கட்டி பிள்ளை தூக்கிட்டு வரான்டா. ஏலே பேப்பை மேனே சும்மா இருடா. டே இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அது நாடகம் கிடையாது. நாடகம் முடிஞ்சு வருவேன். கொஞ்ச நேரம் தம்பிலாம் தங்கல்ல. தம்பி எங்க இன்னொரு நாளைக்கு உன்னை அண்ணன் பப்புன்னு போட்டு அந்த பிள்ளைய கட்டி பிடிக்க வைக்கிறேன். தம்பி லகுடு முண்டை ஒன்னே தாண்டா. சும்மா இருடா. அண்ணே இல்லையாடா? என்னை ஏன்டா அந்த பேப்பாடு வருத்துறிய? இந்த காசை வாங்கிட்டு போய் நான் அன்பாலை நடத்தி நக்குன்னு வாடா போவோம். இதில் மண்ணனை கொண்டு பேசுவோமா? கொட்டாங்கயா? சரி சென்ட்ரிங் நடக்கு. நீ வந்து கலங்குற. இப்போ உனக்கு சொல்லி வரேன் பாரு. தூங்கும் போது கண்ணு தெரியாது சொல்ற. ஆமா சாமி ஆமா. நைட்டு நேரத்தில் ஒண்ணுக்கு முட்டும் எந்திரிச்சு போனா இலையா வரும். எப்படி கூட இருக்குதா செய்யலாம் தெரியுமா?
ஊன்னு சொல்லு. ஊம். சாப்பிடும் போது வாயு புழக்கும், மூச்சு விடும் போது ஞாம் 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 மூக்கு ஒட்டி வரும், இடுப்புல அருணா கயிறு போட்டிருப்ப. இல்லை, நான் வெள்ளிக்குடி ஓட்டிருக்கேன். இன்னைக்கு போய் மாட்டிக்கிட்டேன். நான் இன்னைக்கு அருணா கயிறு போடலை. அப்படியா? அப்ப காலி பையடா. அன்னை முனியனுக்கு கிடாவட்ட போறாக. யாரு போனது? கிழவனும் கிளவியும். இன்னும் மாசமானாடுவோய இல்ல, கிடாவட்ட போகும்போது கிழவன் கிடாய மறந்துட்டான். எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. நீ சொல்லவே இல்லப்பா. நான் சொல்ல வேணாம்ப்பா. எல்லாம் நம்ம சொந்த பந்த அங்காளி வங்காளி தானே. கிடாய மறந்து போனாரு. ஏன் கடாவை மறந்து போனாரு? நாடகம் இதான். அதான் எனக்கு சந்தேகம். பப்புன்னு யாரு? அங்கதான் நாடகம். இது பூரா பப்புன்னு நம்ம உட்காந்து பாக்குறோம். அவ்வளவுதான். மாறிக்கிடுச்சா? ஆமா. சரி விடு, என் தம்பி எங்க அண்ணன் தானே. தம்பி நம்ம ஒரு குடும்பத்தாளுக்கு தானே. அன்னை முனி இருப்பது ஒத்தப்பன மரம். ஆமா சாமி, ஆமா. அந்த வேலையும் கருவ முள்ளு தாண்டா அவனுக்கு படுக்க. அங்கதான் படுத்து கிடக்காரு. சுத்தி முத்தி பாக்குறாக கிழவனும் கிளவிய. அன்னை முனி இடமாறி உட்கார்ந்து இருக்கேன். ஆமாப்பா. ஆத்தாடி ஆத்தா நம்ம சாமிய காணாமுன்னு கிழவன் அருள் பிடிச்சு ஆடுறாரு. பயங்கரமா இருந்தாரு. கிழவனுக்கு வேட்டிய காணாம். கிளவி உறிஞ்சிட்டு போயிருப்பா. அவ்வளவு தூரத்துக்கு ஆடி இருக்கு. வேட்டி அவுற மாதிரி ஆடி விபூதி ஓட்டாரு. கிழவன் கிழவிக்கு விபூதி ஓட்டதுல 3 மாசம். இல்லை, ஊதி அள்ளி போட்டதுக்கெல்லாம் மாசம் ஆனாங்கடா. அப்புறம் ஏய், இந்த கல்யாணம் முடிச்சவங்கடா வெளியில ஓடிப்பிட்டியா? தவிர்த்து போயிட்டியா? இங்க வா, அந்த ஊதி அள்ளிட்டு போ. கள்ளிச்செடி ஓரத்துல தண்ணிக்கு நீ போகையில வழிமறைச்சும் பாக்குறான்டா அன்னை முனி. அவன் கீகாட்டு உள்ள வேங்கர முனி. தண்ணிக்கு போகையில தன்னந்தனையா வரையில தண்ணிக்கு போகையில இந்த புள்ள ராஜாத்தி இனி போனது 3 மக்க. தண்ணிக்கு போகையில இந்த குட்டி தண்ணிக்கு போகையில பின்தொடர்ந்த அன்னை முனி எலரையில் உணர எதுக்கு முடிச்சானா இவ என்ன உற வச்சானா. மாடு 2 மதுரை வெள்ள, மணிகள் 2 தஞ்சாவூர், குட்டி 2 கும்பகோணம் பொன்னம்மா. நீ குனிஞ்சு வந்து பெய்யாடுறது என்னம்மா. ஏ முன்னாலே போன நான் பின்னாலே வரேன். மயிர்மனை திருப்பி ஆட சொல்றான். முன்னாடி வந்து என்னமோ இளவட்ட கல்லா மாதிரி மயிர்மா. தம்பி, இதுல யாரு பொம்பளை? நீ பொம்பளை, அது பொம்பளை. நீ நட நெஞ்சு கட்டு வந்திருக்க மடுவு முண்டை. அந்த சுச்சியை போடாத, மோட்டர் தண்ணி வேஸ்டா போய். அதை அங்க கொண்டு வாப்பா. இங்க வா. ரொம்ப தள்ளாத. கம்பு கூட்டு வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன அவ்வளோதான். இங்கே வேணா 4 வயக்காடு தள்ளி போய் எதா பண்ணு. சொரு பிஞ்சு ஏலே, அது பேயா 2 பேரும் கள்ளத்துறை இருந்தீங்களாண்ணா? உன வேட்டியை வட்டி ஒரு என்னடா அது பாத்ரூம் வேலை பார்த்தாளா? ஏய் சிடோண்டு இந்த மண்டி போட சொல்லுவோம்.
ஏய் 600 சேர்த்து தரேன் வண்டி ஓட சொல்லு. மருதமணியை கொடுத்து வச்சுவேன் கரெக்டாக அதில் இருக்கு ப்ரோ 2 இன்ச்சு கீழே. ஓகே 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 வெரி நைஸ் பியூட்டிஃபுல் நல்லா பண்ணுறாங்க ஏப்படம் ஓட்டுறான் அந்த முண்டை நல்லா பண்ணுறான். அப்பா அந்த ஹேர் இந்த ஓப்பன் எனக்கு செக்யூரிட்டி வேலையாடா எந்த நடன சொல்ற அவங்களுக்கு தானே நல்ல வேலை. நான் கருது கூலி வாங்க உட்காந்துருக்கேன்டா. மண்டை ஹேரை நீக்கி விடு. மண்டை முடி இரு போய் 1 ரூபாய் சுண்டி விட்டு பாரு முண்டை. தலைய நல்ல ஆட்டு உள்ள எவ்வள ஆட்டு உள்ள ஆமாடா எப்படி சொல்ற காரியம் ஆமாத்தா தலைய நல்லா ஆட்டு உள்ள சிங்காரி எத்தனை மணிக்கு சிங்காரி உலக்க எடுத்து இவனை ஆடுறா முத பொம்பளைய பார்க்க தாண்டா மட்டும் கூட்டம் உட்காந்துருக்கு நீ மறைச்சு ஆடுற. அப்ப அந்த பின்னாடி இருக்கிறத கூட இறக்கி வச்சுட்டு ஆட சொல்லுப்பா. அதனால துமுக்குன்னு களி சர்ச்சி மாடு துமுல் மாதிரி. ஓ தப்புட்டு பூமா இல்லை பேயால ஒன்னேசி விளையாட வந்தாளா? அவளை உட்காந்து சொல்லி நீங்க வாங்க போறோம். அத்தா தம்பி அவன் ரெஸ்ட் டவுன் மண்டி எல்லா மொழியும் தெரியும் எங்கிட்ட ஹேர் ஓப்பன். எஸ் டெஃபினெட்லி. நீ அந்த பிள்ளை நல்லா பேசுக்கு கிளீனஸ். நைஸ் ப்ரோ. ஏன் கண்மையை அழிக்கிற? ஏன் ரொம்ப எச்சி ஒழுகுடாய் பாக்குற அதிகமா நினைப்பாங்க. போடா எச்சிக்கலை பயிலாக்கணும்னு நினைப்பாங்க. வாசிய கொடுப்பா. ஓ அது நாயனம் நினைச்சேன். இது எனக்கு தேவை கிடையாது. நான் ஏற்கனவே ஜாப்ல இருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு. நீ தாண்டா ஊக்காளி மாடு முண்டை. நீக்கி விடுப்பா. நல்லா புசுன்னு இருக்கு நல்லா. எத்தனை மணிக்கு நீ எங்கே போனையடி? எத்தனை மணிக்கு என் சின்ன ராஜாத்தி எங்கே போனேங்க? யாரு பின்தொடர்ந்தா என் கால உழப்பிடாதடி முண்டை. அவன் குளிர்காயிரம் பாரு. இவன் தான்டா டிரைவர். அவன் ஓனா வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பாரு காண்டாமுருகன் இங்க இருந்து நான் லேசா தொட்டோன்னா சொர்க்கமே ஆரம்பிட்டாங்க. அவனுக்கு நீர் கசிப்பு லாங். படம் எடுக்கிறாங்க. ஐயா என் பொண்டாட்டி தொட்டதுக்கு செய்கூலி கொடுப்பேலாம் உட்காந்துருக்கேன். என்கிட்ட செய்தி முடி கூட இல்லை. ஏதாய் வாடா வாடா சாமி வாடா வாடா தங்கம் வா. இவ்வளோ நல்லா ரப்படுத்த வளர்த்தேன் இருப்பாவளே. அவன் மண்டி அமுக்கிற லேசா எந்திரிச்சு எலியை கடிச்சு விட்டானே என்ன பண்ணுவேன் சாமி? பாவம் அப்புறாணி பிள்ளை சாமி. இப்படி பேய் குடிச்சதுலதான் பிளக்கா கூட பேசாது. வாயே திறக்காது. நானும் திறக்கும் அதான் நீ யாருடா தங்கம் தெரியலையா? மருதமணி இருக்கார்ல, சக்தி இருக்கார்ல, இவன் வீட்டுல இல்ல அந்த நேரத்துல மருதமணி டமாஸ் போட்டவன் அந்த வேலைக்கு ஆகல. அப்புறம் அதுக்கு வேற ஒருத்தர் இருந்தா புடிச்சிட்டியா வந்து புடிச்சிட்டானா?
ஏய் இந்த பிள்ளை நல்லா ஓப்பன் டைப்பாக இருக்கும், நல்லா சொல்கிற ப்ரோ. இந்த பிள்ளை பிராணி பிள்ளை, இந்த பிள்ளைக்கு உள்ள இருக்குவாரு. ஏய் மூடுறா. ஏய் இல்லங்க வர குடிச்சிருக்கா பேய். அந்த வாண்ட உள்ள ரொம்ப துமுறான உள்ள அவங்களோட தான் நம்ம வந்து அந்த காட்டுக்கோழி முட்டையை பாடுறாவே, அவன் அனத்துறான்டா, அடப்படுத்த நல்லா மாதிரி. ஓ நிலைமை தான்டா எனக்கு. பாக்குறதோட சேர்த்தேன். யாரு யாரு பிடிச்சாரோ எதுக்கு எதுக்கு கூட வந்தேன், யாரு யாரு பிடிச்சாரோ எதுக்கு கூட வந்தான், யாரு யாரு இந்த சின்ன பிள்ளைய முடிச்சாக எவங்க கூட வந்தாக. அத்தா அப்போ அப்படியே கையை நீட்டினா நிறுத்திடுங்க. அப்போ குனிய சொல்லுப்பா. ஒவ்வொன்றா சொல்றீங்க. முதல்ல மண்டியோட சொல்றீங்க, இப்ப குனிய சொல்றீங்க. நீங்க என்னன்னா நீங்க பேய்தே ஓட்ட வந்தீங்களா இல்ல வேற எதுக்கு வந்தீங்களா சாமி? நீ புருஷனா வேற என்னமா முண்டை? நான் இப்ப லீவ்ல இருக்கிறேன், அவர் தான் டச்ல இருக்கிறாரு. அவன் டச்சில் இருக்கட்டும், நீ சார்ஜர்ல இருக்கு. ஏய் வண்டி ஓடுதா, சீட் டைப்பு கிடையாது, சப்பட்டை. ஏலே என்னடா சிமெண்ட் கம்மி. சாமி ஓட்டுங்க சாமி. என்னது? ஏப்பாப்பா இதை கொண்டு போய் விட்டுட்டு இன்னும் ஒன்று இருக்கு, எடுத்துருவா. நான் உள்ள வந்து மறைச்சு கட்டுவேன். போ அதை வர சொல்லு. என்னது கரல போய் என்னப்பா எதுக்கு அதுக்குள்ள அனுப்பிடுறீங்க? கொஞ்ச நேரம் நான் எப்படியாவது சீவ சமாதி அடைஞ்சிருவேன். போ விடு முண்டை, எலும்பு பத்தி முண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு. அண்ணா வரதமணி அண்ணா நல்ல தடவை ப்ரோ, புருஷன் கூட அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏய் ஓ ஆகுனா என்னை எலும்பு முறிக்க வருவேன். தாம்பளமே வேணாம். சின்ன புள்ள குட்டி குட்டி தங்கம் புள்ள, சின்ன புள்ள சிங்க குட்டி தங்க புள்ள, சின்ன புள்ள குட்டி குட்டி தவள புள்ள. இந்த புள்ள வாராக இவன் என்ன செய்ய போறான்னு தெரியலடா. ஏன் மருதமணி நிக்கட்டுமா போகட்டுமா? இதாண்டா சுடுகாட்டுல இருந்து ஒரிஜினல் பேய். இது குட்டி சாத்தியம் செய்வனை வைக்கும் போது ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க பாரு, அது சிராக்ஸ் எடுத்தா அப்படித்தான் இருக்கு. வாடா என் தங்க வாடா, ஏங்கிட்ட வரக்கூடாது, அரைஞ்சு வரேன் கட்டாளி. அங்கிள் ஏன் இங்கே போயிட்டீங்க? ஐயா ஐயா கொஞ்சம் பிடிங்க, ஏன் பக்கத்தில் வர்றாயா? ஐயா மதினி நம்மத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலாமா மதினி? கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கவா நெஞ்சமெல்லாம் மேசமடி. என்ன ப்ரோ வாய அதுல அங்க புடுங்கு, இங்க கவ்வு. ஏலே ஒன்னும் போய் கட்டி குழி. மடு அல்லுதா. ஏய் சின்ன சின்ன பேய் ஒருத்தி யாரு பேய் ஒருத்தி, சின்ன உருஜி சிங்கார உருஜி, சின்ன 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 சின்னதா அவர் வர. WWE சாம்பியனா வந்து வாரு, உள்ள முள்ளலி கிடக்கு. டோல் கட்ட தூக்குவேன், வண்டி விட போறாரா? கம்மா கம்மா கபா கபா கம்மா கம்மா கபா 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 கம்மா கம்மா. இல்லை அதெல்லாம் கலட்டி வச்சுட்டு வாங்குறாயாண்டா, அதையும் போட்டு தெரியும். பிடிச்சதுக்கா? இலை நொப்பம் இலை வாயா என்றாங்க. அதா சிடோன் உட்காரு உட்காரு. காலை இழுச்சு வைக்க சொல்லுப்பா.
பேய் கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க. கொஞ்சம் வாத்தா இப்படி வாத்தா தங்கா வாடா வாடா தங்கம். உக்கண்டா நீங்க என்னட போட்ட தொக்குடா நீங்க தண்ட போட்ட தடம் தண்ட போட நீங்க கவர் மண்டா இது மண்டை இது சின்ன மண்டா தடம் Oh yeah, come on everyone, no yes, oh yeah, come on. தம்பி அவுத்துருப்பா, அவுத்து அலசி விட்டு போப்பா. காசு வாங்கி தெரியல ஏய் போடா. காசாவது வாங்கி கொடுக்க அதே செத்துட்டு போயிட்டாரு இருப்பா உனக்கு நீர்மலை செலவு. அதுக்கே போச்சே போறேன் நான் போறத நானே எந்த புள்ள வாரே நான் போய் முடிச்சு போறேன் ஏ கோடாங்கி உன்ன வரட்ட போறேன் ஏ ஜங்கலக்க ஜக்கச்சா சிம்பலக்கச்சா சிம்பலக்க ஜக்கச்சா சிம்பலக்கச்சா கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் பொம்மை எடுத்தா மாவளக்குத்தான் என் மனசு ஓடுது சின்னக்குத்தான் மாயாட்டி முனையாட்டி மதுர முனையாட்டி கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் பொம்மை எடுத்தா மாவளக்குத்தான் கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் பொம்மை எடுத்தா மாவளக்குத்தான் இலை புளிஞ்சு எடுத்துட்டீங்க ப்ரோ கசக்கிட்டேன் சாக்கெட்டுக்கெல்லாம் கிழிச்சுட்டான்டா வெரி வெரி குட் ப்ரோ அண்ணா அவன் கட்டி பிடிக்கிறதுக்கு விசிறான் பாரு வந்தாண்டா ஒரிஜினல் புடிச்சேன் போடாங்க கொத்தா அதா அதா எப்பா இதை மட்டும் கொஞ்சம் உட்கார சொல்லு அதா அதா தாயி நீ யாரு உண்மையிலேயே மசுரும் கொடுத்தானா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சா கம்பு குத்து முடியோட கொஞ்சம் தானே நீளமா இருக்கு போதும் மருதமணி புடிச்சா அப்படி நக்கி விட்டான்டா கோடா இங்க அப்படி பேசாத. ஏன்பா இது எதுக்கு வெளியே உள்ளே சேலைக்குள்ளே போயிரு நான் என்னடா குறுக்கா மாதிரி ஆயிட்டேன்டா வர வர ஏ பூசாரி சாமி சாமி செத்த நேரம் லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்க ஒரு வாரம் தண்ணி கொண்டு வரட்டா? மூஞ்சி கழுவிங்க எச்சி ரொம்ப ஓடியுது. ஐயோ வாங்க நீங்க சாமி ஒழுக பாக்குறீங்களா? ஆமா அவர் ஓசை பொருதி விட்டுருவாரு காலி இவனுக்கே ஆகல காலி சென்னமுன்ட்ட பிள்ளை இல்லையா கூமா போட்டி வாங்க என்ன பிள்ளை அவங்க பெத்து தருவாங்க அவருக்கு. இதை கொண்டு போய் கூமாபட்டில விடு அப்பயே போய் தண்ணியில வந்து வெட்டிடுவேன். அத்தா கமான் அத்தா நீ யாருன்னு எனக்கு தெரியல நீ இன்னாருன்னு சொல்ற. ஏன் தெரியல? இந்த பிள்ளை ஜாந்தி தெரியாதா? யாருன்னு தெரியல நீங்க யாருன்னு தெரியலையே. நம்ம தான் சைடு சரி போடா. நீங்க சாமி ஓட்ட வந்தீங்களா? சாமி நீங்க பேய் ஓட்ட கும்பக்கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கம் ஐயா. கும்பக்கரை சேர்த்த தங்கையா உனக்கு கோடி வணக்கம் ஐயா. எல்லாரும் தம்பி அதை ஒரிஜினலாவே நீங்க ஒரு மாதிரி ஆக்கி நேரம் பார்த்து புடுவேன். தாய் அந்த இதான் ஒட்டி வச்சிருக்காங்க போ அவ்வளோதான் உள்ள போ. ஒரு 3 பேர் நாடகத்தை கற்றுட்டாங்க. அத்தா உள்ள வா. ஹலோ எக்கோவி ரெடியா? தெக்கு தேங்காத்தடிச்சு திரும்பியும் போச்சு மலைகள் எல்லாம். தெக்கு தேங்காத்தடிச்சு திரும்பியும் போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே ஐயா. சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. தெக்கு தேங்காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய? சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே ஐயா. சண்டால பயமானா நம்மள திண்டாட்டத்துல விடுதே. நாளி பயமானோ நம்ம திண்டத்துல விடுதேன்.
சண்டாளி பயமானோ நம்ம திண்டாட்டத்தில் விடுதே அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டா அடியில் நாத்து பாவி ஐப்பசிலே நடவு நட்டா நட்ட பயிரை எல்லாம் நரைச்சுக்கிட்டு மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு தெற்கு தீக்கத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம் பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் மக்கள் எல்லாம் செழிப்போடு நல்லா வாழணும் நம்ம கும்பிட்ட சாமி எல்லாமே கை கொடுக்கணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு ஜலிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் மக்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் இந்த ஜாமி ஊரா கைகாலு சுகத்தை கொடுக்கணும்